இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இயற்கையாகவே இருந்தது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாரா? கூட்டங்களை முறைப்படுத்தினாரா? அரசியல்படுத்தினாரா? தேர்தல் காலத்துல கூட அவர் வேலை செய்யலையே. மாசத்துல ஒரு நாள் தான் அவர் வெளியில வந்து ஒரு அறிக்கை விடுவதோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வருவதோன்னு செஞ்சாரு. அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது. அதை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார். திமுக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கருப்பு கொடி போராட்டம் நடக்கும், பழைய திமுகவை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பழைய திமுக அப்படின்றத எதை குறிக்கிறாங்க? எல்லா ரயில் நிலையங்களிலும் ரயிலை மறித்ததாக இருக்கட்டும், தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்ததாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கிளர்ச்சியை கடந்த காலத்திலே திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. அது சமூக நீதி போராட்டமாக இருக்கட்டும், மொழி போராட்டமாக இருக்கட்டும், பல களத்தை கண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, நாங்கள் வெறுமனே வந்து தேர்தல் அரசியலுக்கான இயக்கம் அல்ல திமுக. தொகுதி மறுவரையறை என்கிற பெயர்ல வட மாநிலங்களுக்கு கூடுதலான மக்களவை தொகுதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வது, தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை எல்லாமே முடக்குவது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே மக்களவை தொகுதிகளை மேம்படுத்துவதன் வழியாக, அதிகப்படுத்துவதன் வழியாக அதிகார மையத்திலே அவர்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை, ஒரு சகுனி வேலையை இந்த நேரத்திலே செய்ய போறாங்க. ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு, இது சாதகம் எல்லாம் ஆகாது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. இதுக்கு சிதம்பரம் தரப்புல இருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு வருது. இந்த தேர்தல் களத்துல இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை? எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை தமிழர்கள் நம்புவார்களா? சாத்தான்குளத்திலே என்ன நடந்தது? பொள்ளாச்சியிலே பாலியல் அத்துமீறல்கள் எப்படி நடந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு முன்னால் பார்த்திருக்கிறதா? முதலமைச்சர் அனுமதி இல்லாமல் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குமா? அப்ப எல்லாவற்றிலேயுமே பொய்யை முதலீடாக வைத்திருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. பொருந்தா கூட்டணி, பாஜக கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை மறுக்கக்கூடிய கூட்டணி அது. டீலிமிட்டேஷன் ரொம்ப அதிகமா பேசப்பட்டு இருக்கு. ஆனா இதை குறித்து கூட தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு பேச்சும் வரல. இன்னொரு பக்கம் திமுக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கருப்பு கொடி போராட்டம் நடக்கும், பழைய திமுகவை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு காட்டமான ஒரு ரிப்ளைவே முதல்வர் கிட்ட இருந்து பார்க்க முடியுது. இந்த பழைய திமுக அப்படின்றத எதை குறிக்கிறாங்க சார்? மொழி போராட்டத்தை குறிக்கிறார்கள். இந்தி மொழியை திணிக்கிறார்கள் என்று வருகிற போது மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து, இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்து தமிழ்நாடு முழுக்க தார் பூசி இந்தியை அளித்தது மட்டுமல்லாமல் எல்லா ரயில் நிலையங்களிலும் ரயிலை மறித்ததாக இருக்கட்டும், தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்ததாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கிளர்ச்சியை கடந்த காலத்திலே திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. சட்ட நகலை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். பல களத்தை கண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, நாங்கள் வெறுமனே வந்து தேர்தல் அரசியலுக்கான இயக்கம் அல்ல திமுக. அது ஒரு போராட்ட கட்சி. அது சமூக நீதி போராட்டமாக இருக்கட்டும், மொழி போராட்டமாக இருக்கட்டும், அது வந்து அதாவது நீங்க உலகத்திலேயே தன் காதலுக்காக உயிர் துறந்தவன் இருக்கான், தேச விடுதலைக்கு உயிர் துறந்தவன் இருக்கான், எத்தனையோ விஷயத்திற்காக, நம்புகிற விஷயத்திற்காக தன்னுடைய உயிரை பறி கொடுத்தவன் இருக்கான். தன் தாய்மொழிக்காக உயிர் கொடுத்த ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழ் இனம் மட்டும்தான். மொழி காக்கிற போரிலே தன்னை வந்து மாய்த்து கொண்டவர்கள். அதைத்தான் ஸ்டாலின் சொல்றார். நாங்கள் உயிரையே துச்சமென மதித்து போராடியவர்கள். எங்களிடத்துல வாலாட்டாதான். தொகுதி மறுவரையறை என்கிற பெயர்ல வட மாநிலங்களுக்கு கூடுதலான மக்களவை தொகுதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய 80 தொகுதியை 140 தொகுதியாக மாற்றுவது, தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வது, தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை எல்லாமே முடக்குவது. ஏனென்றால் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம், ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். தென்னிந்தியாவிலே இருக்கிறவன் நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை வேடிக்கை பார்க்க முடியுமே தவிர அதை நிறுத்த முடியாது. கருப்பு சட்டங்களை வந்து இயற்றினால், இந்த நாட்டை வந்து மதவாத நாடாக, இந்து நாடாக அறிவித்தால், மும்மொழி கொள்கை கட்டாயம் என்று அறிவித்தால் நாம் எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு அரசியல் அதிகாரம் இல்லை. தென்னிந்தியா பாதிக்கப்படுகிறது. கேட்டால் மக்கள் தொகையின் அடிப்படையிலே பிரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கு வந்து 7.8% வரைக்கும் இருக்கிறது. அதை வந்து 5.2 அவர்கள் குறைக்க பார்க்கிறார்கள். அப்போ நமக்கான பிரதிநிதித்துவம் நமக்கு மட்டுமல்ல,
பல மாநிலங்கள் பாதிக்கப்பட போகிறது. கேரளா பாதிக்கப்பட போகிறது, தெலுங்கானா பாதிக்கப்பட போகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார், மம்தா பானர்ஜி. எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே மக்களவை தொகுதிகளை மேம்படுத்துவதன் வழியாக, அதிகப்படுத்துவதன் வழியாக அதிகார மையத்திலே அவர்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை, ஒரு சகுனி வேலையை இந்த நேரத்திலே செய்ய போறாங்க. அது எப்ப செய்யறான்? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கிற போது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதற்கு ஒரு முகமூடியாக என்ன சொல்றான்னா, மகளிர் மசோதாவை நிறைவேற்ற போறோங்கிற போர்வையில இதை சேர்த்து செய்கிறார்கள். கடந்த முறை என்ன சொன்னாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்து விட்டுத்தான் மகளிருக்கான அந்த இடஒதுக்கீட்டை தர முடியும் சொன்னாங்கல்ல. 2011க்கு பின்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடக்கவே இல்லை. எந்த அடிப்படையிலே நீங்கள் வந்து மக்களவை தொகுதிகளை பிரிக்க போகிறீர்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கலையே. கடந்த காலத்துல நீங்க சொன்னிய குடும்ப கட்டுப்பாட்டை வந்து மக்கள் தொகையை குறைக்க வேண்டும், குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும்னு அரசாங்கம் கோரிக்கை விடுத்தது, மத்திய அரசாங்கம். அதை ஏற்றுக்கொண்டு நாம் இருவர் நமக்கு இருவர்னு விளம்பரங்கள் செய்தார்கள். நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று விளம்பரம் செய்தார்கள். அதை தென்னிந்தியாவிலே இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வட மாநிலத்தில் இருக்கிறவன் எல்லா வீடுலையுமே 10 உள்ள 20 உள்ள, பழைய காலத்தில் நம்ம தாத்தாக்கள் காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. அதை நாம் மாற்றிக்கொண்டோம். மக்கள் தொகையினுடைய குறைப்புக்கு யாரெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டின் வழியாக அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகிட்டாங்க. அதுதான் அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகுனி வேலை. இது தேர்தல் நேரத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார்? ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு, இது சாதகம் எல்லாம் ஆகாது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. இதுக்கு சிதம்பரம் தரப்புல இருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு வருது. இந்த தேர்தல் களத்துல இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை? எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை தமிழர்கள் நம்புவார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. சாத்தான்குளத்திலே என்ன நடந்தது? பொள்ளாச்சியிலே பாலியல் அத்துமீறல்கள் எப்படி நடந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு முன்னால் பார்த்திருக்கிறதா? முதலமைச்சர் அனுமதி இல்லாமல் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குமா? அப்ப எல்லாவற்றிலேயுமே பொய்யை முதலீடாக வைத்திருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் யாருக்குமே உண்மையாக இல்லை. அவரை அரசியல் அரங்கத்திலே அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் போன்றவர்கள். அவர்களுக்கு துரோகம் செய்தார். அவரை முதலமைச்சராக மாற்றி காட்டியது சசிகலா. அவர் காலில் விழுந்து பதவி பெற்றவர். அவருக்கு துரோகம் செய்தார். அவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் உதவினார். அவரை கட்சியை விட்டு வெளியேற்றினார். அவரை யார் நம்புவார்கள்? அவருடைய சொந்த ஊர் சிலுவம்பாளையம், எடப்பாடிக்கு பக்கத்தில். அங்கு கிளை செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அப்போ சிலுவம்பாளையம் பழனிசாமி, கடந்த காலத்தில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் தோற்று போயிருக்காரு. ஏன்னா சொந்த ஊர்காரனே அவரை நம்பல. சிலுவம்பாளையம் பழனிசாமி சொந்த ஊர்லயே தோற்கடிக்கப்பட்டவரே. அவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் இருப்பாரு? அதனால அவர் சொல்வதை கேட்க மாட்டார். அமித்ஷா சொல்வதை கேட்கிறாரே தவிர தொகுதி மறுவரையின் வழியாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்கிற போது கட்சி எல்லைகளை கடந்து அதிமுக கண்டிக்கணுமா இல்லையா? கூட்டணி வைத்திருக்கிற காரணத்திற்காக நீ வந்து குப்பரை கவிழ்ந்து கடைசி வரைக்கும் நீ அடிமையாகவே இருப்பதா? அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு அமித்ஷா திமுகவை நடத்தினா, அடிமை திமுகவை நடத்தினா எப்படி நம்புவான்? அதிமுக தொண்டை கூட நம்ப மாட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய பித்தலாட்ட பேச்சுக்களை எல்லாம் தமிழர்கள் ஏற்கவே மாட்டார்கள். அவருடைய வெற்றி வாய்ப்பு எடப்பாடி தொகுதியில அந்த சுற்று வட்டார பகுதியிலும் இபிஎஸ்க்கு ஒரு பலம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு, ஒரு கருத்து. அது கட்சியினுடைய தலைமை மீதான வசீகரம். எம்ஜிஆர் இருக்கிறார், ஜெயலலிதா இருக்கிறார் என்று சொன்னபோது இருந்த அந்த அலைவரிசையில வந்து அந்த பேர் அலை மாதிரி அடிக்கும் போது ஜெயிக்கிற அந்த அரசியல் கட்சியாக அதிமுக இல்லை. ஆனால் பகுதி சார்ந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவங்கெல்லாம் மக்களோடு, அவங்க கடந்த காலத்தில் அந்த மக்கள் பணி செய்தவர்கள், அந்த தொகுதிக்கு வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த தொகுதி மக்களோடு அவர்கள் இணக்கமாக இருந்தாங்க, அன்பு பாராட்டினாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கும். அதிமுக நெடுங்காலம் பயணித்தவர்கள், அவர்களில் குறிப்பிடத்தக்க பேர் வந்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் கட்சி வந்து செல்ஃப் எடுக்குமா, ஆளுங்கட்சியா மாறுமா, அதிகார மையமா மாறுமான வாய்ப்பு. எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து அவர்கள் இழக்காமல் இருப்பதற்கு மட்டும்தான் இந்த தேர்தலை அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது
எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தெரியும். ஆனா இந்த தேர்தலில் வந்து அதிமுக இரட்டை தலைமை இல்ல, 3 தலைமை இல்ல, ஒற்றை தலைமை, அதுவும் இபிஎஸ் தலைமை தான். அது மட்டும் இல்லாம கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு சலசலப்புமே கிடையாது. டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்களை கூட்டு வந்துட்டாங்க. இப்ப என்டிஏ கூட்டணி ஒரு பலமான ஒரு கூட்டணியா இருக்கு. திமுகவோட ஒப்பிடும்போது திமுக ஒரு சலசலப்பு இருக்கு. எங்களுக்காக அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்றாங்க, நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுறோம் அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து ஒரு பதில் ஒரு வலுவான சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இது திமுக கூட்டணிக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா? தேர்தல் களத்துல இது எந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை கொடுக்கும்? திமுக கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால சலசலப்பு இருக்கு. ஏன்னா அங்கு போட்டி அதிகமா இருக்கு, 25 கட்சி இருக்கு உள்ள, அதனால சலசலப்பு இருக்கு. நீங்க வந்து இது அப்படி கிடையாது. வெற்றி வாய்ப்பு அரிதினும் அரிதாக இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி போனதற்கு பின்பு அதிமுக தொண்டர்களுக்கே உற்சாகம் இழந்து விட்டார்கள். என்டிஏ கூட்டணி சொல்றான், அதிமுக கூட்டணின்னு பாஜக சொல்ல மாட்டேங்கிறான். என்டிஏ கூட்டணி பீகார்ல நிதிஷ்குமாரை கவிழ்த்து விட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தன் கட்சிக்காரனை பாஜக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கல்ல. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளே எடப்பாடி இருந்தால் ஜெயித்தால் கூட ஒரு முதலமைச்சராக நீடிப்பாரா என்கிற சந்தேகம் இருக்கிறது. திருமாவளவன் கூட ரொம்ப வேடிக்கையா சொன்னார், அதிமுக கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா எச் ராஜாவை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னார் திருமாவளவன். அந்த அளவிற்கு மோசமான நிலைமை அடையும். அதனால சலசலப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆளே இல்லைன்னு அர்த்தம். அமைதிக்கும் மயான அமைதிக்கும் வேறுபாடு இருக்கிறது. எல்லாரும் இருக்கும்போது இருக்கிற அமைதி வேற, மயான அமைதினா இங்கே ஆளே இல்லைன்னு அர்த்தம். அதனால அதிமுகவில் நிலவக்கூடிய அமைதி என்பது மயான அமைதி. கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. பொருந்தா கூட்டணி பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை மறுக்கக்கூடிய கூட்டணி அது. மதுரைக்கு மெட்ரோ கேட்டான், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டான், மதுரைக்கு மெட்ரோவா கேட்கிற? கலவரத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர்றேன், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு கலவர பூமியாக மதுரையை மாற்ற நினைக்கிறார்களே தவிர அது வளர்ச்சி பெற்ற நகரமாக வர வேண்டும் என்று நினைக்கல. கீழடியை அங்கீகரிக்க மறுத்தார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் தர வேண்டிய நிதியை மறுத்தார்கள். தமிழ்நாடு வெள்ளக்காடாக மிதந்த போது தேசிய பேரிடராக அறிவிக்க மறுத்தார்கள். பாஜகவுக்கு யார் ஓட்டு போடுவா? இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷமாச்சு பாஜக ஆட்சி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியே முடிக்கல. அடிக்கல் நாட்டினார்கள், பூராமே இன்னும் முழுமையடையலை, எந்த வேலையும் நடக்கல. தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்தாய், ஒன்றிய பட்ஜெட்ல என்ன கொடுத்த நீ எங்களுக்கு என்று மக்கள் கேட்கிறான்ல. நிதியமைச்சராக இருக்கிறவர்கள் திருக்குறள் சொன்னால் போதுமா? தமிழர்களுக்கு எதை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறான்ல. பாஜக ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்திருந்தால் ஓட்டு போடுவேன். பாஜக துரோகம் தான் செய்திருக்கிறது. அதனால அதோடு அதிமுக சேர்ந்து நிற்கிற போது அவர்கள் மீதான வெறுப்பு, அவர்கள் மீதான கோபம் எல்லாமே வீழ்ச்சிக்கு தான் போகும். அதனால தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ வந்து சீனில் கிடையாதுங்கிற அளவுக்கு போயிட்டார். அதனால் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். அதனால் அரசியலில் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள். அதை தாவேக்கா சரியாக பயன்படுத்திப்பாங்களா? தாவேக்காவுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, அதை நான் மறுக்கலை. ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது மிகப்பெரிய ஆளுமைகளாக கலைஞர் இருந்தார், இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. பெரிய 2 பெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நெருக்கடி இருந்தார். விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது கலைஞர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா இல்லை. ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் என்றால் ஸ்டாலின் மட்டும் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி கூட செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை. அப்ப 2வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இயற்கையாகவே இருந்தது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாரா? கூட்டங்களை முறைப்படுத்தினாரா? அரசியல் படுத்தினாரா? எத்தனை ஆயிரம் பேர் திரண்டாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருந்திருந்தால், ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டமைப்பு இருந்திருந்தால், கட்சியை சரியாக கட்டமைத்திருந்தால் அவர் வந்து 2வது இடத்துக்கு வந்திருப்பார். ஆனால் அவர் சிறுபிள்ளைத்தனமான அரசியலை செய்து தன் கட்சிக்காரனுக்கு வந்து பல துன்பங்களை விளைவித்து, போராடம் பூரா விபத்து, நெரிசல், மரணம், பல பாஜகவை எதிர்க்க பயந்தது, கரூர் சம்பவத்திற்கு பின்னால் அவர் நடந்து கொண்ட விதம்லாம் மக்களுக்கு அதிருப்தி தந்து விட்டது. அதனால ஒரு பெரிய அலையாக மாற வேண்டிய விஜய் பின்னடைவை தான் சந்திப்பார் தேர்தல் அரசு. தேர்தல் காலத்தில் கூட அவர் வேலை செய்யலையே. மாசத்துல ஒரு நாள் தான் அவர் வெளியில வந்து ஒரு அறிக்கை விடுவதோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வருவதோன்னு செஞ்சாரு. ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறல. அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது, அதை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார்.
ஓகே சார். இப்போ தொடர்ந்து பிரச்சாரங்கள்ன்றோ மக்கள் மத்தியில் அதிக கவனம் ஈர்க்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசுறாங்க அப்படின்றதையும் உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இபிஎஸ் அடிமை அப்படின்னு சொல்லி பேசுறது, இன்னொரு பக்கம் அவர் பால்டைல் குடிச்சிட்டாருன்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த பிரச்சார களத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, வழக்கமாக தனிமனித தாக்குதலுங்கிறது எல்லா அரசியல் களங்கள்லையும். ஆனால் இந்த தடவை அதிகமாக உதயநிதி. ஆனால் அதில் சிக்கல் என்னன்னா, தலைவர்கள் தனிமனித தாக்குதல் செய்ய மாட்டாங்க. கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள், அது வேற ஒரு பகுதிக்கு சார்ந்தவர்கள் அப்படி பேசுவாங்க. ஒத்தைக்கு ஒத்தவர்கள்லாம் பேசுவாங்க, கட்சி பேச்சாளர் பேசுவாங்க. தலைவர்கள் கண்ணியம் காப்பாங்க. இந்த முறை தலைமையில் இருக்கிறவர்களே கண்ணியத்தை காக்க தவறிவிட்டார்கள். இப்போ இவர் காலில் விழுந்தார் என்பதற்கான ஆதாரத்தை உதயநிதி காட்டுறாரு. பாலிடால் குடிச்சாருன்னு நீ என்ன ஆதாரத்தை காட்டு, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு வதந்தியாக வந்த செய்தி, அதுக்கு ஆதாரம் கிடையாதுல்ல. அதனால் இது தனிமனித தாக்குதலை 2 பேருமே தவிர்த்திருக்க வேண்டும். அது அந்த அரசியல் என்பது கொஞ்சம் வரம்பு மீறி போய்விட்டது தான். அது வந்து அரசியல் பண்பாட்டுக்கு, அரசியல் நாகரிகத்துக்கு உகந்ததல்ல. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.